மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையும் வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே உச்சபட்சமான மரண தண்டனை தூக்கு தண்டனையாக இருக்கிறது. சில வெளிநாடுகளிலே துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிற ஒரு தண்டனை. ஆனால் அன்றைக்கு ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த காலத்தில் பலவித மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக சுற்றி நின்று கல்லெறிந்து கொள்கிறது. அது ஸ்தேவானுக்கு அப்படித்தான் மரண தண்டனை கொடுத்தார்கள். ஒரு உபச்சார ஸ்திரியை பிடித்து வரும்போது கூட அப்படி நாங்கள் தண்டனை கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, வாளால் சிரச்சேதம் பண்ணுவது, யோவான் ஸ்நானகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரச்சேத தண்டனை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, விலங்குகளோடு போரிட வைத்து கொள்ளுவார்கள், விலங்குகளுக்குள்ளே தூக்கி போடுவார்கள், தானியலை சிங்க கபிக்குள்ளே போட்டது போல, அக்கினிக்கு இரையாக்குகிறது. இப்படிப்பட்ட பல மரண தண்டனைகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட காலம். அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவை தண்டனை. இந்த சிலுவை தண்டனை என்பது ரொம்ப கொடூரமானது. குற்றவாளிகளை சிலுவையிலே அடித்து பொது இடத்திலே வீதியிலே தொங்க விட்டு விடுவார்கள். வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் அவர்களை பரியாசம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த 3 ஆணியிலே தொங்கும் போது உடல் முழுவதும் அந்த 2 கைகளிலே தான் தொங்கிக் கொண்டிருக்கும். ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கும். ரத்தம் போனதினாலே தாகம் எடுக்கும். மூச்சு விட முடியாது. ஏனென்றால் கீழுள்ள கால்களிலே அந்த ஆணிகளிலே அதை உண்மை தான் மூச்சு விடணும். அந்த கொடூரமான நிலையிலே அநேக அந்த குற்றவாளிகள் தூசி பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த கொடிய தண்டனைக்கு நடுவிலே சிலருக்கு உயிர் உடனே போகாது. அதனால தான் வேதத்தில் பாருங்கள், இயேசு மரித்து விட்டார், கள்ளருடைய காலெலும்புகளை என்ன செய்தார்கள்? முறித்தார்கள். அப்படி முறிச்சு கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய சித்திரவதையின் தண்டனை தான் இந்த சிலுவை தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரண தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இன்றைக்கு எந்த ஒரு நீதிமன்றத்திலும் கொடுக்கப்படாத அல்லது இனிமேலும் கொடுக்க முடியாத ஒரு தீர்ப்பு இயேசுவுக்கு கொடுக்கப்படும். நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க? இவன் ஒரு குற்றவாளி, இவனிடத்திலே இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, எனவே இவனுடைய இந்த குற்றத்திற்காக இந்த சட்டத்தின்படி இந்த மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்றுதான் நீதிமன்றத்திலே தீர்ப்பிடுவார்கள். அவன் குற்றம் செய்தானா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அவன் குற்றமே செய்யாவிட்டாலும் தீர்ப்பு எப்படி கொடுப்பாங்க? இவன் இந்த குற்றத்தை செய்தான், குற்றவாளி, ஆகவே மரண தண்டனை என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படி கிடையாது. இவர் நிரபராதி, இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனால் இவருக்கு மரண தண்டனை. அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதும் இல்லை, கொடுக்கவும் முடியாது. வேதத்தை வாசித்து பார்த்தால் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறான் மத்தேயு 27:4, குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்து விட்டேன்? காட்டி கொடுத்து விட்டேன். அது குற்றமே இல்லைப்பா. இயேசுவை பிடித்து ஏரோதினிடத்தில் அனுப்புகிறார்கள். லூக்கா 23:4 அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏரோது அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்கிறார். அதற்கு பிறகு பிலாத்துவினிடத்தில் இருக்கிறான். பிலாத்து கூட என்ன சொல்லுகிறான்? நான் ஏரோதினிடத்தில் அனுப்பினேனப்பா, அவரும் ஒரு குற்றத்தை காணவில்லை, நானும் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பிலாத்து நீதி அந்த ஆசிரமத்தில் இருக்கும் போது அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், அந்த நீதிமானை ஒன்று என்ன செய்யக்கூடாது, அவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். இயேசுவின் மரண தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதி அவர் மரித்த பிறகு சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து யாருமே குற்றவாளி என்று சொல்லவில்லை. கடைசி தீர்ப்பை கொடுத்த பிலாத்து கூட இந்த நீதிமானுக்கு என்றுதான் சொல்லி அந்த தீர்ப்பை கொடுக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சரித்திரத்திலே கொடுக்காத ஒரு தீர்ப்பு. இவர் ஒரு நீதிமான், இவரிடத்திலே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, ஆகவே இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா நம்ம வாசிச்சோமே 53 அதிகாரத்திலே, அவர் தன்னுடைய குற்றத்திற்காக அவர் மரிக்கவில்லை, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய மீறல் நிமித்தம் தான் அவர் என்ன செய்தார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்துக்கு மரிக்கவில்லை என்ற தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறணும். உண்மையிலே குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தா கூட அதையும் கதை கட்ட 4 பேர் இருப்பான், இவர் குற்றம் செஞ்சிருப்பார். ஆகவே அவருக்கு தீர்ப்பிட்ட யாரும் அவரை குற்றவாளி என்று சொல்லவில்லை. ஆகவே அவர் நம்முடைய குற்றங்களுக்காக மரித்தார்
அதே நேரம் அவர் குற்றவாளியை போல மரித்தார். அதுதான் 2 கல்லர்களுக்கு நடுவில் தொங்க வைக்கிறார்கள். ஏசா அதையும் சொல்லுகிறான், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வசனம் நிறைவேறிச்சு. சரி, இயேசுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவை தண்டனை கொடுப்பதற்கு அல்லது சிலுவையிலே அவர் அறையப்பட ஒப்பு கொடுப்பதற்கு காரணமாய் இருந்தவர்கள் யார்? அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் அவர்கள் காரணமாய் இருந்ததை தியானிக்கிறதுனால அவர்களை பற்றி பேசுவதனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க இன்னைக்கு யாருமே பூமியில இல்லை. இயேசுவுக்கும் அன்றைக்கு சிலுவை தண்டனை சரீரத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் மாம்சத்துல இருந்தார். இன்றைக்கு இயேசுவும் மாம்சத்துல இல்லை. ஆனால் எபிரேய ஆக்கியோன் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கும் இயேசுவை ஆவியிலே மறுபடியும் சிலுவையில் அறைகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது யார்? நாம் இதில் இருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். எபிரேயர் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது போல மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அப்படின்னா, இப்ப வரைக்கும் ஒரு கூட்டம் மறுபடியும் இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிற நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை எபிரேயர் சொல்கிறார். அங்க எபிரேயர் குறிப்பிடுகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுதலித்து போனவர்களே சொல்லுகிறார். ஆனால் அது மட்டுமல்ல, அன்றைக்கு இயேசுவை சிலுவையிலேயே அறைய ஒப்பு கொடுத்தவர்களை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கும்படி அவர்களுக்குள் இருந்து இயக்கிய செயல்பட்ட பாவங்கள் உண்டு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். ஒரு அம்பை விட்டுட்டான், அந்த அம்பு ஒருவனை வந்து குத்திட்டு இந்த அம்பை பிடிச்சிட்டு, அட அம்பு நீ உருப்படுவியா, நீ விளங்க மாட்ட, நீ ஏன் இப்படி பண்ணுன, நீ அநியாயக்காரன் ஏசுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அம்பை ஏவிய ஒருவன் அங்கே இருக்கிறான், அவன்தான் பொறுப்பாளி. அதே போல இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் யாருன்னு நம்ம ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை தியானிக்கும் போதும் சண்டாளன், துரோகி அப்படிலாம் யோசிக்கிட்டே இருக்கிறோம். அது பிரயோஜனம் அல்ல. அவர்களை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும்படி அவர்களுக்குள் இருந்து இயக்கிய பாவங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப அந்த பாவங்கள் இன்றைக்கு யாருக்குள்ள இருந்து அதை அவர்களை இயக்குகிறதோ அவர்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறார்கள் என்பதுதான் சத்தியம். அந்த அடிப்படையிலே இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யார், அவர்களை அப்படி தூண்டி இயக்கியது எது என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க முதல் காரணமாயிருந்தது யாரு? யூதாஸ். ஏன்னா அவன் தான் ரோம போர்ச்சவர்களுக்கு நான் வந்து முத்தம் செய்து உங்களை காட்டி தரேன், பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னான். இந்த யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவை பின்பற்றின சீடர். இயேசுவை வெறுத்தானா? இல்ல, அவன் நேசித்தான். இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொல்லணும்னு ஆசைப்பட்டானா? அதுவும் இல்லை. ஏன்னா நீங்க பின்னால உள்ள நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அவன் இயேசு சிலுவையில் அடித்து மறிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இல்லை என்பது தெளிவாகும். அப்படியானால் ஏன் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான்? அவனுக்குள் இருந்த பண ஆசை இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் என்ன செய்தது? தூண்டினது. அப்ப இயேசுவை சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தது யூதாஸ் என்று சொல்வதை விட அவனுக்குள் இருந்த இச்சை தான் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. இச்சை யூதாசுக்குள்ள இருந்தது பண ஆசை. இந்த இச்சை என்று சொல்லும்போது நிறைய ஆசைகள் இருக்கிறது உலகத்துல. பொருளாசை இருக்கிறது, பாலியல் சம்பந்தமான இச்சைகள் இருக்கிறது, புகழாசைகள் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பொருள் மீதே ஆசை இருக்கிறது, பெருமை, இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஏதோ ஒரு இச்சை ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவனை தூண்டி செயல்பட வைத்து பாவத்தை செய்வானே ஆனால் அவன் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான் என்பதுதான் சத்தியம். இச்சையை குறித்து யாக்கோபு ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:14-15. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா பாருங்க, அவர் ஏதோடு ஒப்பிடுகிறார். ஒரு பெண்ணினுடைய வயிற்றில ஒரு கரு உருவாகிறது போல
அந்த கரு உருவாகின உடனே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே குழந்தையாக பிறக்கும். அவர் என்ன சொல்கிறார், இச்சை ஒரு மனிதனுடைய இருதயத்திலே உருவாகிவிட்டால், அதை வளர்வதற்கு இடம் கொடுத்து விட்டால், அது குறிப்பிட்ட நாளிலே எதை பிறப்பிக்கும்? பாவத்தை பிறப்பித்து விடும். அப்படி ஒரு பாவம் 2 பாவம் வரும்போது அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு செல்லவிடும் என்று யாக்கோபு எழுதுகிறார். இந்த நிலையைத்தான் யூதாசினிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. யூதாஸ் இயேசுவை பின்பற்றின ஒரு சீடன். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அப்படி அந்த வசனத்தை அவன் கவனிச்சிருப்பான்னா அவன் இருதயத்துக்குள்ள பண ஆசைக்கு இடம் கொடுத்திருக்கவே முடியாது. ஆனால் இவனுக்குள்ளே ஒரு பண ஆசையை வைத்துக் கொண்டான், அதை வெளியே தள்ளல, வளர்க்க ஆரம்பித்து விட்டான். ஒரு கரு எப்படி ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் வளருமோ அந்த இச்சையை வளர்க்க ஆரம்பித்து விட்டான். அந்த இச்சை தான் அவனை குறிப்பிட்ட ஒரு நேரம் வரும்போது இயேசுவையே காட்டி கொடுக்கிற அளவுக்கு தள்ளிவிட்டது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் எல்லா சீஷர்களை விட யூதாசுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்திருந்தார். என்ன பொறுப்பு? பிரசரர் பொறுப்பு தானே பெரிய பொறுப்பு. யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் பணப்பையை சுமக்கிறவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவங்கிட்ட தான் பண பொறுப்பு இருந்துச்சு. அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவர் பந்தி இருக்கும் போது அவன் காட்டி கொடுக்க போகிறதை பற்றி இயேசு அந்த துணிக்கையை வைத்துக்கொள், செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் என்ன நினைச்சாங்களாம், யூதாஸ் கிட்ட பணம் இருக்கு. வாசிங்களேன் 13:29. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவர் போய் பண்டிகைக்கு தேவையானதை கொடுபடிக்காவது கர்த்தருக்கு ஏதாவது கொடுபடிக்காவது இயேசு அவனுடனே சொல்லிப்பாருக்கு சிலர் நினைத்தார்கள். பாருங்க, அப்ப என்ன நினைக்காங்க? பண்டிகைக்கு ஏதாவது வாங்கணும், தரித்திரருக்கு ஏதாவது. அப்ப யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்பு? பண பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? யூதாஸ். அப்ப சீசர்கள் கூட அப்ப யூதாஸ் பண பொறுப்பு இருக்கு, ஏதோ வாங்க சொல்லி இருப்பார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இயேசுவினுடைய ஊழியத்திலே ஒருவேளை ஆண்டவருக்கு இயேசுவுக்கு சில ஸ்திரீகள், அதாவது லூக்கா 8 வாசிங்கன்னா, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து வந்த சில ஸ்திரீகள்னு இருக்குது. எப்படியும் அவர்களுக்கு சாப்பாடு வேணும், ஏதோ காணி கொடுத்திருப்பாங்க. எல்லாமே யார்கிட்ட இருக்குது? யூதாஸ் தான் இருக்குது. அவன் தான் சாப்பாடு வாங்கணும். அநேக நேரம் தரித்திரர் கூட உதவி செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அப்படி சொல்றான். இயேசு கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்வதற்கு அவன் பணம் வைத்திருக்கிறான் என்று. ஆனால் இந்த யூதாசுக்குள் பண ஆசை புகுந்ததினாலே இவன் என்ன செய்திருந்து கொண்டு இருப்பான், அந்த பணத்திலே கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு நிறைஞ்சிருக்கிறான், கமிஷன் எடுத்திருக்கிறான். அதனாலதான் யோவான் சொல்கிறான், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினாலும் வந்து யோவான் எழுதுறான். அப்ப திருடிட்டு இருக்கிறது ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அவனுக்குள்ளே பண ஆசை பெருக ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த பணத்தை அவன் கொஞ்சம் எடுக்கிறான். அதனாலதான் ஒரு இடத்துல கூட மரியாள் தைலத்தை உடைத்து பாதத்துல ஊற்றும் போது அவன் என்ன சொன்னான், இந்த பணத்தை இந்த இதையும் இப்படி வீணாக்கணும், 300 பணத்துக்கு வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அப்ப என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா நான் தரித்திரருக்கு கொடுப்பேன்பா அப்படி சொல்லி தனக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆகவே எந்த விதத்திலேயோ யூதாஸ் பண ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டான். அது கருவாக அந்த ஆசை வளர வளர கடைசியில எங்கே கொண்டு போய் விட்டு விட்டது? இயேசுவை காட்டி கொடுத்தால் 30 வெள்ளிக்காசு கிடைக்கும் என்ற நிலையிலே அவன் தன்னிலை மறந்தவனாய் போய்விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அல்லது ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், பண ஆசைக்கு இடம் கொடுத்து அதை வளர விட்டு விட்டால், அல்ல எந்த இச்சைக்கும் இடம் கொடுத்து விட்டால், அது வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் அவர்கள் அறியாத விதத்திலேயே கூட பாவத்தில் தள்ளிவிடும். இப்ப யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து சாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் காட்டி கொடுக்கல. இவனுக்குள்ள பண ஆசை வந்த உடனே அதை தூண்டினவனே யார்தான்? பண ஆசையை தூண்டுறது யார்தான்? பிசாசு. ஏன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அது எங்க இருக்கிறது? உலகத்தில் இருக்கிறது. இப்போ இந்த யூதாசுக்குள்ளே சாத்தான் தூண்டுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோ அவனை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு இயேசுவை காட்டி கொடுப்பா, உனக்கு 30 காசு கிடைக்கும். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற பண ஆசை. அவன் தூண்டுகிறான். தூண்டுதலுக்கு உட்பட்டு யூதாஸ் என்ன பண்ணுகிறான்? நேரா பிரதான ஆசிரியர்கிட்ட போய்
நான் அவர்களை காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அவங்க 30 வெள்ளிக்காசு பேரம் பேசுறாங்க. இப்ப அடுத்த ஸ்டெப்ல அவன் என்ன ஆகிறான் பாருங்க. அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் வெளியிருந்து தூண்டுனான் பிசாசு. இவன் இச்சைக்கு இடம் கொடுத்து செயல்பட்டதுனால இப்ப எங்க போயிட்டான்? உள்ளே புகுந்து விட்டான். லூக்கா 22:3 வாசிக்கலாம். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். இப்ப சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே யூதாஸ் போய்விட்டான். ஒரு மனிதன் இச்சையை வளர்த்து வளர்த்து இடம் கொடுக்கும் போது அது சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து அவனை ஆளுகை செய்ய முடியும். இப்ப யூதாசினுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு பிடிபட்டு இப்ப சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, வாசிங்க. மத்தேயு 27:3. மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, பாருங்க, இவன் பணத்துக்கு மேல மட்டும் ஆசை வச்சு நம்ம இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கினா இயேசுவை பிடிச்சு சிலுவையில அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அறிவில அவன் காட்டி கொடுத்திருந்தா அவன் நிச்சயமான காசை திரும்ப என்ன செய்ய மாட்டான், கொண்டு போக மாட்டான். அப்ப இவனுக்குள்ளே ஒரு தவறான எண்ணம் உருவாகி விட்டது. என்ன? இயேசுவை இவங்க என்ன செய்ய பிடிக்க முடியும்? ஏனென்றால் இவன் இயேசுவினுடைய உபதேசத்தை விட கண்ணால் கண்ட அற்புதங்களை மிகைப்படுத்த ஆரம்பித்து விட்டான். அவர் உபதேசத்தை கேட்டிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரு, அப்படி ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறார். நீ உன்னை வெறுக்கணும்னு கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசத்தை பின்பற்றி இருந்தால் அவன் பயிர்க்க மாட்டான். ஆனா இவனுக்கு இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் கண்ணுக்கு இருக்குது. ஒரு 3 நிகழ்ச்சிகள் அவனுக்கு தெரிந்திருக்கும். 3 நிகழ்ச்சிகள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்திற்கு திரும்பினார். ஒரு முறை இயேசுவை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு கள்ளத்துக்கிட்டு எரிய போனாங்க. இயேசு என்ன செஞ்சிட்டாரு? மறைஞ்சு போயிட்டாரு. அதே போல யோவான் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலையும் அவரை பிடிக்கணும் கொலை செய்யணும்னு போவாங்க, அவர் கைக்கு தப்பி போயிடுவார். யோவான் 10:39. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. ஒரு மலை உச்சியிலிருந்து தலைகீழா தள்ளிவிடன்னு கொண்டு போவாங்க. லூக்கா 4:29-30 வாசிங்கன்னா அங்கேயும் இயேசுடைய கைகளுக்கு என்ன செஞ்சிருவாரு? தப்பித்து விடுவார். இந்த 3 நிகழ்வுகளும் யூதாசுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது பிசாச நினைப்பூட்டிருக்கும். இயேசு நீ காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு போ, இயேசு எங்க மறிக்கா போறாரு, அவரை இவங்க பிடிச்சு அடிக்க முடியுமாப்பா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, 3 முறை அவர் தப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி புது சிலுவைக்கு பிடிப்பாங்க, அவர் என்ன செஞ்சுட்டு போயிறாரு? தப்பித்து விட்டு போய் விடுவார் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் தான் யூதாஸ் காட்டி கொடுத்திருக்க வேண்டும். ஏன் அப்பெல்லாம் தப்புனாரு? வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் வேலை இன்னும் வராதபடியால் அவர் மேல் ஒருவனும் கை போடவில்லை. அவர் வேலை இப்ப வரல மறிக்கிறது. இதே யூதாஸ் இயேசுவின் போதகத்தை உண்மையில பார்த்து நம்பியிருப்பானா? இயேசு பலமுறை சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரன் பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை பிடிப்பாங்க, அடிப்பாங்க, தூக்குவாங்க. அது எந்த சீசர்களுக்குமே உணர்வு வரல. அதை அவங்க கேரா எடுக்கல அந்த உபதேசத்தை. இப்போ வேதம் சொல்கிறது, இப்பொழுது அவருடைய வேலை வந்து விட்டது. அவர் சொல்கிறார், வாருங்கள், இளைப்பார்னது போதும், மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறோம் வந்து விட்டான், இதோ வேலை வந்து விட்டது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இப்ப அவரை கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் வேலை வந்தது, அவரை சிலுவை கொண்டு போயிட்டாங்க. இப்ப யூதாஸ் பாக்குறான், மனசாட்சி இப்ப வேலை செய்யுது. ஐயோ, 3 ஆண்டு காலம் ஒரு பின்னாடி போனேனே, அவர் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலையே, என்னை நேசித்து என் கையில அல்லவா ட்ரெஷரர் பொறுப்பை கொடுத்தார். இப்ப 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்துட்டேன், ஐயோ கொல்ல போறாங்களே அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவன் மனஸ்தாபப்படுகிறான், மனசாட்சி குத்துகிறது. பிசாசு வேலையதான், பாவத்தை செய்ய வைக்கிற வரைக்கும் கண்ணை மறைச்சு செய்ய வச்சிருவான். செஞ்சு முடிஞ்ச உடனே பாவ உணர்வு கொண்டு வருவான். யூதாசால் மீண்டும் இயேசுவினிடத்தில் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. பேதுரு போனா இவனால போக முடியாது. ஏனென்றால் இவன் திட்டமிட்டே பாவத்தை செய்தவன். அவர் துணிக்கை தோய்த்து குடுக்கும் போதோட சொல்லுகிறார், நான் இதை யார்கிட்ட கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பண ஆசையினுடைய விளைவு, அந்த வளர்ச்சி அவனை கண்ணை மறைத்து இயேசுவை காட்டி கொடுக்க சென்று விட்டது.
அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறார், பண ஆசைக்கு நீ இடம் கூடாத, எந்த இச்சைக்கு இடம் கூடாது, அது கருவை போல வளரும். வடமாநிலம் ஒன்றிலே பல 100 வருடங்களுக்கு முன்பதாக, அதாவது அடிமை இருந்த காலத்துல, ஒரு செல்வந்தர் வீட்டிலே அடிமையாயிருந்த ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது கொலை குற்றத்துக்காக. தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பதாக அவன்கிட்ட போய் கேட்டாங்க ஜெயிலுக்கு, அப்ப அவனுடைய கடைசி ஆசை என்ன, உனக்கு என்ன வேணும்? அவன் சொன்னா, எனக்கு ஒரு நல்ல மீன் குழம்பு சாப்பாடு வேணும். அவர்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வேக வேகமா சாப்பிட்டான். பாதி சாப்பிட்ட உடனே வச்சுட்டான். அதை அப்படியே மூடுனா உங்கள்கிட்ட சொன்ன, ஐயா நான் மரித்த பிறகு என் பாடியை வாங்குவதற்கு என் மகன் வருவான், அவங்ககிட்ட இந்த சாப்பாடை கொடுத்துருங்க அப்படின்னா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்பா உனக்கு வாங்கி தந்த சாப்பாடு அவன் எப்பவும் சாப்பிடுவானே. அப்போ சொன்ன, ஐயா நான் ஒரு அடிமை, ஒரு செல்வந்தர் வீட்டிலே அடிமையா இருந்தேன். அங்கே எனக்கு வாய்க்கு ருசியான உணவு கிடையாது, கூழு கஞ்சி தான் கொடுப்பாங்க. ஒருவர் மீன் குழம்பின் சுவையை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதுல இருந்து எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை வரியா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது, வெளியே போக முடியாது. ஆனா அடிக்கடி அந்த செல்வந்தருடைய வீட்டிலே சமையல்காரி மீனை வாங்கி கொண்டு போய் சமைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால என்னைக்காவது ஒரு நாள் இதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். ஒரு நாள் அந்த வேலைக்கார பெண் சமைத்து வைத்து விட்டு சமையலறை விட்டு வெளியே வந்தாள். இதுதான் தருணம் என்று சொல்லி நேர உள்ள போய் தட்டுல சாப்பாடை போட்டு மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட போனேன். அதுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தோடனே ஐயோ அடிமை உள்ள வந்துட்டான்னு சத்தம் போட்ட உடனே நான் பயத்துல அவளை தள்ளி விட்டுட்டு ஓடினேன். விழுந்ததிலே அவள் மண்டையில அடிபட்டு செத்து போய்விட்டாள். வேலைக்காரர்கள் வந்து என்னை பிடித்து ஒப்படைத்து விட்டார்கள். அந்த கொலைக்கு தாயா எனக்கு இந்த தூக்கு தண்டனை. ஒருவேளை என் மகனும் இன்னொரு இடத்துல அடிமையா இருக்கிறான், அவனும் மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலையை செஞ்சிடக்கூடாது, அதுக்குதான் இந்த சாப்பாடை கொடுங்கள் என்று சொன்னேன் என்று அவன் கூறினான். அன்பானவர்களே, அது ஒரு சாதாரண விஷயம்தான். எந்த ஒரு இச்சையும் மனிதனுடைய ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்திலே உருவாகி அதை அழிக்காமல் அகற்றாமல் இடம் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்து விட்டால் அது ஒரு கொடிய பாவத்துக்குள்ளே தள்ளிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் வேதத்துல பவுல் அப்போஸ்தலன் இந்த இச்சையை குறித்து ரொம்ப எழுதுகிறார். பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நம்ம எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் இந்த மாம்சம் உலகத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். எப்போ வேணாலும் அது ஒரு இச்சைக்குள்ளே பாய முடியும். அது எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் முடியும். அதனாலதான் அந்த பவுல் அப்படி இச்சித்து சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 8:13 அவர் எழுதுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அந்த பவுலே தன்னை குறித்து என்ன எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 9:27 பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இச்சை அவ்வளவு மோசமானது. பண ஆசையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இச்சையா இருக்கலாம். அதற்கு நாம் இடம் கொடுத்து அதை வளர்க்க ஆரம்பித்து விட்டால் அது நம்மை மரணத்துக்குள்ள பாவத்துக்கு தள்ளிவிடும். ஆகவேதான் நாம் இதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்திலேயே பவுல் ஒரு எச்சரிப்பை தீமோத்தேயுவை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. அதே நிலைதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறார். இன்னைக்கு எண்ணற்ற விசுவாசிகள் ஊழியர்கள் இச்சையினாலே இழுக்கப்பட்டு இச்சையினாலே ஆட்கொள்ளப்பட்டு தவறான பாவங்களை செய்து கொண்டு கிறிஸ்தவர்களாகவும் ஊழியர்களாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரும்பாலான ஊழியர்ல பாருங்க, பண ஆசை, அதனால தவறான போதனைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு நீ இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு கிடைக்கும். வேதத்துல உள்ள வசனங்களை பிரித்து அவர்களுக்கு ஏதுவாக மாற்றி பேசி பணங்களை சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையிலே குவிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரபலமா இருக்கிற பெரிய ஊழியர்களுடைய வேலையெல்லாம் அதுதான். பண ஆசையினுடைய விளைவு, தவறான போதனைகள், பல திட்டங்கள். இந்த திட்டங்களுக்கு கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்களை பாருங்க, எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம். அப்போஸ்தலருடைய ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையும் கவனித்து பார்த்தால் அது இல்லவே இல்லை. கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். சபையை நடத்துகிற அநேக பெரிய பெரிய பாஸ்டர்கள் அதுக்கு 11 கோடிக்கு சபையை கட்டணும், அதை கட்டணும், கட்டி முடிச்ச பிறகு தன்னுடைய ஆளுக்கு ஒரு சபை, பிசினஸ், இதெல்லாம் கண்கூடாய் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்திலே
ஆண்டவர் கொடுத்த கட்டளை அது அல்ல. ஒரு ஊழியக்காரன் பண ஆசையினால் இழுக்கப்படக்கூடாது. பண போதனை பெருகிவிட்டது. நீ பணக்காரனா மாறணும், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று சொல்லி, இதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சகம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, ஊழியராய் இருந்தாலும் சரி, வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த எல்கையை மீறி பணமோ எந்த ஆசைக்கோ இடம் கொடுத்தால் நாம் இயேசுவை இன்றைக்கும் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த யூதாஸை ஏசுறோம். இன்னைக்கு எங்க சிஎஸ்ஐ சர்ச்சை நேரத்துல யூதாஸ் இந்த 2 டேஸ்ல யூதாஸ் துரோகி அப்படிலாம் பேசுவாங்க. நான் கூட ஒரு சபையில பேசினேன். யூதாஸ் கூட பணத்தை பெற்றவிடவும் மனசாட்சி குத்தனோட அந்த பணத்தை தூர எரிஞ்சிட்டு செத்தே போயிட்டான். ஆனா இன்னைக்கு தவறான காரியங்களை செய்து எலெக்ஷன், அந்த பணம், இந்த பணம், என்னென்ன பணமும், பிரபலமான ஊழியர் இந்த கட்டடத்தை ஆண்டவர் கிட்ட சொன்னார், அதை சொன்னார், பணத்தை வாங்கி வாங்கி குவித்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கொஞ்சம் கூட மனசாட்சியில பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யூனா சிலுவையில அடிச்சான் அப்படிங்கிறது இல்ல, அவனுக்குள் இருந்த இச்சை அவனை தூண்டி இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. இன்றைக்கு இந்த இச்சையினால் யாரெல்லாம் தூண்டப்படுகிறார்களோ அந்த தூண்டுதலுக்கு ஏற்பாக வேத வசனத்தை விட்டு வழி விலகி, அது ஊழியமாவே இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் வேத வசனத்துக்கு விரோதமாக இச்சையினால் ஆட்கொள்ளப்பட்டு தவறான காரியங்களை செய்தால் இயேசுவை இன்றைக்கும் சிலுவையில் அறைக்கிறோம். அதனாலதான் ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்றை சொன்னார், இச்சை அடக்கம். இச்சையை அடக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:6 வாசித்து பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா காலேபை தவிர மிச்ச எல்லாரும் வனாந்தரத்துல அழிந்து போவதற்கு பெரும் காரணம் என்னதுதானா? இச்சை தானா? 1 கொரிந்தியர் 10:6 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாங்கானவைகளை பொல்லாங்கானவைகளை, வேதத்துக்கு விரோதமான காரியங்களை, வேதத்தில் இல்லாத போதனைகளை எதையோ கொடுத்து பொல்லாங்கானவைகளை இச்சித்து செயல்பட்டால் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதனாலதான் பவுல் ஒரு அருமையான வசனத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் அடிக்கடி என் வீட்டுல கூட எழுதி வச்சிருக்கிறேன். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய அனுபவம். நிறைய ஆசைகள் வராம இருக்காது, ஆசைகள் வராமலே இருக்காது. வருவது பாவம் அல்ல, அதை இருதயத்திலே தேங்க விட்டு வளர்ப்பதுதான் பாவம். உடனே அப்புறப்படுத்திட்டே இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யூதாஸ் அல்ல, யூதாசுக்குள் இருந்த இச்சை என்ற பாவம். இன்றைக்கும் அந்த பாவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அநேகரை தொடர்ந்து பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த இச்சையினால் ஆட்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி தவறான வழியிலே பணமோ அல்லது எதையோ சம்பாதிக்கிறார்களோ, பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் இயேசுவை இன்றைக்கும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறார்கள். 2வதாக இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யார்? யூதாஸ் காட்டி கொடுத்த உடனே போர் சேவர்கள் பிடித்துக் கொண்டு பிரதான ஆசாரியரிடத்துல கொண்டு போறாங்க. 2வது இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க ரொம்ப முக்கியமா காரணமா இருந்தது பிரதான ஆசாரியர் தான். ஏன்னா யூதாஸ் தெரியாதனமா தான் காட்டி கொடுத்துட்டான். அவர் சிலுவைக்கு போகணும், சாகணுங்கிற நினைப்புல காட்டி கொடுக்கல, அப்படின்னா அவன் செத்துருக்க மாட்டான். ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசு சிலுவையில் எறிந்து சாக வேண்டும் என்றேதான் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் ஏன் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்களாம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:20. இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியர் மூவரும் தலைவரை ஏவித்தார்கள். 27:20. மத்தேயு 27:17. பொறாமையினாலே இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த பிரதான ஆசாரியர் மட்டும் இல்ல, ஜனங்களை ஏவியும் விடுறாங்க. அவனை சிலுவையில் அறைக்கணும், அறையணும், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்குள் இருந்த பொறாமை. அப்ப 2வது இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யாரு? பிரதான ஆசாரியர் இல்ல, பொறாமை. ஏன் பொறாமை? இயேசு அவர்களுக்கு என்ன தீங்கு பண்ணார்? ஒண்ணும் பண்ணல. அவர் சத்தியத்தை பேசினார், அவருடைய மாய்மாலங்கள், ஏமாற்றுத்தனங்கள் வெளிவந்தது. தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லுகிறார். இதெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை உண்டாக்கிறது. மட்டுமல்ல,
இயேசு நிறைய அற்புதங்களை செய்கிறார். திரள் ஜனங்கள் அவர் பின்னாடி போறாங்க. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இப்படியே இவனை விட்டு விட்டால் எல்லா ஜனங்களும் அங்க போயிடுவாங்க. இது அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை தீ உருவாகிவிட்டது. இந்த பொறாமை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க தோண்டிவிட்டது. பொறாமையை குறித்து நீங்கள் வேதத்தை வாசித்தால் பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:30 வாசிங்க. நீதிமொழிகள் 14:30. உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. 27:4 சொல்லுகிறார், பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள பொறாமை வந்துட்டுன்னா அது ஒரு தீயை விட மோசமானது என்று அவர் எழுதுகிறார். பொறாமை பயங்கர விளைவுகளை சமுதாயத்துல உண்டு பண்ணும். இப்ப கூட நீங்க செய்தித்தாளை படிச்சு பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புவான். அவன் உண்மையிலே விரும்பாட்டா கூட நீ என்ன விரும்பி எனக்கு கிடைக்கலன்னா வேற யாரும் கிடைக்கூடாதுன்னு குத்தி கொள்ளுகிற சம்பவங்கள் அடிக்கடி செய்தித்தாள வாசிக்கிறோம். ஆசியத்தை ஊத்திடுறான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தைய ஒரு செய்தித்தாள சம்பவம் இருந்தது. ஒரு பள்ளியில ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் ஒரு வகுப்புல படிக்கிறார்கள். அந்த 2 பேரும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அதுல அந்த மாணவன் தான் முதல் மார்க் எடுப்பான், இவன் 2வது வருவான். இந்த மாணவியினுடைய தாயாருக்கு அந்த பையன் மேல போறாம, இவன் இருக்க போய் தானே என் மகன் ஃபர்ஸ்ட் வர மாட்டேங்கான்னு சொல்லி அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் நினைச்சு, நம்ம எல்லாம் படிச்சதுதான், தமிழ்நாட்டுல நடந்ததுதான் ஒரு சம்பவம். ஒரு ஜூஸ்ல விஷத்தை கலந்து அந்த வாட்ச்மேனுக்கு விட்டு இவங்க அம்மா அந்த பையனுக்கு கொடுக்க சொல்லாங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டான். வாட்ச்மேனுக்கு தெரியாது, அம்மா கொடுக்க சொன்னான்னு கொடுத்துட்டான். கடைசியில அந்த பையன் இறந்து போயிட்டான். கடைசியில கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த இவாதான் கொண்டு கொடுத்தாங்க. பாருங்க, ஒரு பொறாமை தான் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலங்கிறதுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல வைக்குமானால், அதே பொறாமை தான் இந்த பிரதான ஆசாரியர்களை ஏவி விட்டு இயேசுவை எப்படியாவது அடிச்சு கொன்றணும். அப்ப பொறாமை எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்று பாருங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த நிலையிலும் பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. வேதத்துல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பொறாமைப்பட்டவருடைய லிஸ்ட் இருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-8 வாசு பாத்தீங்கன்னா முதல் கொலையே இதுலதான் வருது. பொறாமை யாரும் கொண்டா? சொந்த சகோதரனை கொல்லுகிறான். பொறாமை. என் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கல தேவன், உன் காணிக்கையை அங்கீகரிச்சுக்கிட்டார். தேவன் மேல் உள்ள கோபத்துல சொந்த சகோதரனையே முதல் பொறாமை கொலை செய்கிறது. தொடர்ந்து நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா ஆதியாகமம் 30:1 வாசித்தீங்கன்னா ராகேல் சொல்றான். ராகேல் தனக்கு பிள்ளை இல்ல, அக்காளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லி வேதமே சொல்கிறது, அவள் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபுட்ட போய் சண்டை போடுறான். எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா என்ன செய்ய போறேன்? சாக போறேன். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல வாருங்க. சொந்த சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொள்றாங்க. ஏன்? அவன் இவங்க துஷ்டத்தனத்தெல்லாம் அப்பாட்ட வந்து சொன்னா, அப்பா அவனை ரொம்ப நேசிக்கிறாரு, அவனுக்கு பலவரணம் அங்கேயே கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, தேவன் பிற்காலத்திலே செய்ய போகிற 2 வெளிப்பாடுகளை சொப்பனத்துல கொடுக்கிறாரு. அதை சொல்றான். 11 அரிக்கட்டுகள் வளர்ந்து வணங்கிது. இது அவங்களுக்கு தாங்க முடியல. நீங்க அதை வாசு பாத்தீங்கன்னா அவன் அவங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு போவான். அண்ணனை பாக்குறது, அதோ சொப்பனக்காரன் வர்றான், இவனை பிடிச்சு கொண்டுருவோம் பாரு, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்த்தான். தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தா எவனாலே செய்ய முடியாது. அது அவங்களுக்கு தெரியல. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தால் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியல. கொண்டுருவோம் பாப்போம். தேவன் அவனுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ளேதான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆற்றலையும் வைத்திருந்தார். ஆனா கொல்ல முடியல. ஆனா அந்த பொறாமை அவனை பயங்கர பாடுபடுத்தி குழிக்குள்ள தூக்கி போட்டான், வித்து போட்டான். சங்கீதம் 106, 16, 17 வாசித்து பாருங்க. மோசையை கர்த்தர் பயன்படுத்துகிறான்னு சொல்லி தாத்தாம் அபிராமுக்கு ஒரு கூட்டம். ஒண்ணு மட்டும் தான் பயன்படுத்தினாரோ, அங்கே அவர்கள் அழிக்கப்படுகிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீது மேலே சவுலுக்கு போறாங்க. ஏன்? இந்த சவுலுக்காக தான். அவன் ராஜ்யபாரத்துல அவன் தான் யுத்தத்துக்கு போகணும். போலியாத்த இவன் போய் உயிரை கொடுத்து கொண்டான். ஆனா அந்த ஸ்திரீகள் ஒரு பாட்டு பாடிட்டாங்க. தாவீது கொண்டு சவுல் கொண்டது 1000, தாவீது அவ்வளவுதான் பொறாம தீ பிடிச்சு. எத்தனை முறை தாவீதை கொல்வதற்காக அவன் ஓடினான் பாருங்க. அப்போஸ்தலர் 5:17 ஸ்தேவான் மேல் கல்லெறிந்து கொண்டதும் பொறாமைதான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி போயிட்டே இருக்கலாம். அப்ப பொறாமை என்பது பயங்கரமான ஒரு பாவம், கொலைக்கு செல்லுகிற பாவம் என்பதை வேதம் நமக்கு அறிய தருகிறது. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பொறாமையை பற்றியதான காரியங்களிலே சில ஆலோசனைகளை
நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், ஒன்னொன்னா நம்ம பார்த்துருவோம். சங்கீதத்தி 3 வாசித்து பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர் மேல் ஒரு சங்கீதக்காரன் பொறாமை கொள்றான். அதை வாசித்து பாத்தீங்கன்னா, வீம்புக்காரராகி அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன். இவன் நல்ல மனுஷன் தான், ஆசா. ஆனா துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள், துன்மார்க்கர் நல்லா வாழ்றான், துன்மார்க்கர் பலமா இருக்கிறான். அதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. இன்னைக்கும் நமக்கு வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவன் தொடர்ந்து அந்த 73ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க, இது தப்பு, நான் அறியாமனா இருந்தேன், நான் மூடனா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவருடைய செய்திகளை நினைச்சு ஆராய்ச்சி பண்ணி தன்னை மாத்திக்கிறான். அதனால சில ஆலோசனைகளை நம்ம கொடுக்கிறார் பாருங்க, ஒன்னொன்னா வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:31. ஒதுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. பாருங்க, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். குடும்பம் செய்யறான் ஒருத்தன், ஐயா குடும்பம் செய்தானே இவன் அழியணும் சாவணும் அப்படின்னு பொறாமப்படாத, ஆனா அவன் வழியை நீ என்ன செய்யாத, தெரிந்து கொள்ளாதே. அடுத்து சொல்கிறான் நீதிமொழிகள் 24, பொல்லாத மனுஷர்கள் மேல் என்ன செய்யாத, பொறாம கொள்ளாத. நல்ல மனுஷர்களை கூட எழுதல, கொடுமை உள்ளவர் மேல் பொறாமை கொள்ளாத, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாத, அவங்களோட போய் சேர்ந்துடாத. அதே நீதிமொழிகள் 23:17, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே. அதாவது உன் மனம் பாவிகள் மேல பொறாமை கொள்ளாத. அதுக்கு பதிலா நீ என்ன செய்யணும் வாசிங்க. நீதிமொழிகள் 23:17. அழகா கொண்டு இருக்கிறார். நீ அவன்கிட்ட பொறாமை கொள்ளாத, அதுக்கு பதிலா நீ எங்க இரு, கர்த்தர் மேல நம்பிக்கை ஆயிரு, கர்த்தரை பற்றி இரு, அவர் நீயும் செய்வார், உன் நம்பிக்கை வீண் போகாது. அதே நீதிமொழியில் 24:19 சொல்கிறார், துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு நல்ல முடிவு இல்லை, அவருடைய விளக்கு அணைந்து போகும். இந்த கேட்டகரியில வாரதெல்லாம் நல்லவங்க கிடையாது. ஆனா நீ தேவனுடைய பிள்ளை, அவங்க மேல் பொறாமை கொள்ளாதே. சங்கீதம் 37:1 சொல்லுகிறார், பொல்லாப்பு செய்கிறவர்கள் மேலும் நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலும் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல அறுப்புண்டு போவார். அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனையை பாருங்க. நீ அவன் கெட்டவன், பொறாமப்படாத, ஆனா அவங்களுக்கு நல் முடிவு என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போறது இல்லை. நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா யாரும் எப்படி இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்மளை விட வயந்து இருக்கலாம், வசதியில இருக்கலாம், அல்லது ஊழியத்துல கூட நம்ம விட வேற விதமா இருக்கு, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்து. நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நமக்கென்று ஒரு வழியை தேவன் வைத்திருப்பார், நமக்கென்று ஒரு பாதையை வைத்திருப்பார். அது நமக்கு நலமானதா இருக்கும். அந்த நம்பிக்கையில நம்ம போயிட்டோம்னா இந்த பொறாமை இதெல்லாம் என்ன செய்யாது, வராது. யாரு மேலேயும் அந்த பொறாமை என்பது இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பாவம், அதை மறந்துடக்கூடாது. அப்ப பொறாமை நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரை போய், ஆண்டவரே இந்த எண்ணத்தை என்ன விட்டு என்ன செஞ்சிடும், எடுத்துரும். வேதம் அப்படி சொல்லுகிறது. நான் யார் மேலேயும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கென்று நீர் வைத்ததை யாராலும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. ஒருவேளை அவன் துன்மார்க்கம் பண்ணியே நல்லா இருந்தாலும் அதற்குரிய முடிவுகள், அதற்குரிய பலன்கள் வரும். நான் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பொறாமை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. இந்த முதல் பாவம் எது? இச்சை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. யூதாஸ் அல்ல, யூதாசுக்குள் இருந்த இச்சை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. பிரதான ஆசாரியர்கள் அல்ல, அவர்களுக்குள் இருந்த பொறாமை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. மூன்றாவதாக இயேசுவுக்கு சிலுவை தண்டனையை கொடுத்தது யாரு? யாரு சிலுவை தண்டனை தீர்ப்பு கொடுத்தது யாரு? பிலாத்து. பிரதான ஆசாரியர்களுக்கு மட்டும் அந்த அதிகாரம் இருந்துன்னா அவன் அங்கே கொண்டு போயிருக்க மாட்டான், இங்கே சிலுவையில் அடிச்சிருப்பான். ஏன்னா அவ்வளவு தீயா நிக்கிறாங்க. நீங்க அந்த பகுதி, அந்த 4 சுவிசேஷம் வாசி பாருங்க. இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததுல ரொம்ப தீவிரமா இருந்தது பிரதான ஆசாரியர்கள் தான், வேதபாரர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஆனால்தான் ஜனங்களை ஏவி ஏவி விடுறாங்க. ஆனா இப்ப பிலாத்துக்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஏன் கொண்டு போனாங்க? இவங்களால சிலுவை தண்டனை கொடுக்கக்கூடிய, மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? பிலாத்துக்கு தான் இருக்கு. அதனால அவங்கிட்ட போய் மரண தண்டனை வாங்குவதற்கு தான் பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவன் நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்க என்றான். ஏன்னா இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பிலாத்து குற்றம் இல்லைன்னு இருக்கான். இவன் சொல்ல எங்க நியாயப்பிரமாணத்தில் குற்றவாளி, அப்ப உன் நியாயப்பிரமாணத்தின் குற்றவாளின்னா நீயே கொண்டு சிலுவையில் அடிச்சிரு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஒருவனை மரண ஆக்கினை செய்ய இவருக்கு அதிகாரம் இல்லை என்றார். மரண ஆக்கினை கொடுக்க எங்கிட்ட அதிகாரம் இல்லை, ஆனா இவருக்கு மரணம் தான் கொடுக்கணும், அதனாலதான் நாங்க உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம். அப்ப இந்த பிலாத்துவினுடைய செயல்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்திலையும் ஒரு சதவீதம் கூட இயேசுவை சிலுவையில அறையணும்னு அவன் விரும்பவே இல்லை. நீங்க 4 பகுதியை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் முயற்சி எடுக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ணத்தான் வகை எடுக்கிறான். அவன் இயேசுவை சிலுவையில் அடிக்கணுங்கிற சிந்தையே அவன்கிட்ட இல்ல. நீங்க அந்த பகுதியை வாசி பார்த்தா தெரியும். லூக்கா 23:16-17 வாசி பார்த்தாலும் அவன் சொல்றான் பாருங்க. 15ஆம் வசனம், உங்களை ஏரோதினிடத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவன் செய்யவில்லை. அப்படினால் இருந்தாலும் கேட்கறதுனால நான் ஒரு சின்ன தண்டனையை கொடுத்து விடுவிச்சிடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கும் கேட்க மாட்டாங்க. அப்ப அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்ப உங்க பார்வையில் அவன் குற்றவாளியாவே இருக்கட்டும், அப்ப அவனுக்கு விடுதலை பண்ண எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அதாவது பண்டிகை தோறும் ஒருத்தர் என்ன செய்யணும், ஒரு குற்றவாளியே விடுதலை ஆக்கலாம். உண்மையால குற்றம் செய்தவனையே பண்டிகை தோறும் விடுதலையாக்க பிலாத்துவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அடிப்படையில இவரை விடுதலை செய்யறாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுக்காங்க. அந்த அடிப்படையில விடுதலை செய்யணும்னா நீ யாரை விடுதலை செய்யும்? அவன் உண்மையிலே ஒரு குற்றவாளி இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் கொலை செய்தவன், கலகம் பண்ணினவன், திருடன். இப்படிப்பட்ட குற்றத்துலதான் அவன் காவல்ல இருக்கிறான். அந்த ஆப்ஷன்ல உண்மைப்படி ஒரு குற்றவாளியை விடுதலையாக்கணும்னா பரமோச விடுதலையாக்கும். ஆனா இயேசு என்ன செய்யணும்? சிலுவையிலே அடிக்க வேண்டும். பிலாத்து சொல்றான், அவன் என்னையா குற்றம் செஞ்சான்? ஒரு குற்றம் செய்யல. உடனே 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 23:2. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம். வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விட்டார் அப்படிலாம் சொல்றான். ஆனா அங்க எதுவுமே நடக்கல. இயேசுவே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு வரி செலுத்தினதா இருக்கிறது. அப்ப இந்த 2 குற்றமும் பொய் என்று தெரிகிறது. அப்ப பிலாத்துக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இவர்கள் சாட்டுகிற குற்றம் எல்லாம் பொய் தான். இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் இன்னும் செய்யல. ஆகவே அவரை எப்படியாகிலும் நான் விடுதலையாக்கி விடுவேன் என்று முயற்சிக்கிறார். ஆனா இவங்க மீண்டும் மீண்டும் கலகத்தை தூண்டி மக்களை சிலுவையரையும் கோஷம் போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரொம்ப கலகமாகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. மத்தேயு 27:24 பவுல் அந்த பிலாத்து தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன செய்யறான் பாருங்க. மத்தேயு 27:24 வாசிங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு. எவ்வளவோ முயற்சிக்கிறான், ஆனா கலகம் கூடிக்கிட்டே தான் போகுது. நிற்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படியாவது இவனை சிலுவையில் அறையும் கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த கலகத்தை பார்த்து ஒப்பு கொடுத்தானா அப்படின்னாலும் இல்லை. ஏன்னா இந்த பிலாத்து யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் பூமி எங்கும் வியாபித்திருந்தது. கிட்டத்தட்ட ரோமர்களுக்கு எல்லாரும் அடிமையாயிருந்தார்கள். இந்த யூதர்களும் அன்றைய காலகட்டத்திலே ரோமர்களுக்கு அடிமையாயிருந்தார்கள். அதனாலதான் அவங்க ஒரு மேசியா வருவார், நம்மளை விடுவிக்க வருவார்னு இவர் பவனியா வரும்போது ஓசன்னா இப்பொழுதே லட்சியம் அப்படின்னு கத்துனாங்க. அவர்களுக்கெல்லாம் உலக பிரகாரமான ஒரு விடுதலை வேண்டும். மேசியா எங்களை ரோமர் ஆட்சியிலிருந்து விடுவிப்பார் அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த ரோமர்களுக்கு அடிமையா இருந்த காலத்திலே ரோம பேரரசின் சாம்ராஜ்யத்தின் தலைவராய் இருந்தவன் திபேரியு என்ற ராஜன். அவன்தான் ராஜா. ஆனால் இந்த பிலாத்து என்பவன், நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா, ஒரு தேசாதிபதி, அதாவது இன்னைக்கு நிறைய ஒரு ஆளுநர், ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டவன் இந்த யூத மக்களுக்கு.
அவன் செசரியா என்ற இடத்தை தலைமையிடமாக கொண்டு அவன் அப்படியே ஆட்சி பண்ணிட்டு வருவான். பண்டிகை காலங்களிலே அவன் எருசலேமில் வந்து இருப்பது ஒரு வழக்கம். அதாவது சட்ட ஒழுங்கை பராமரிக்க, பஸ்கா பண்டிகை அவங்களுக்கு பிரதானமான பண்டிகை. அந்த பண்டிகை நாட்களிலே சட்டத்தை பராமரிப்பதற்காக அவன் எருசலேம் வருவது வழக்கம். அந்த காலகட்டத்துலதான் இந்த யூதர்கள் இயேசுவை அவங்ககிட்ட கொண்டு போய் மரண தண்டனை வாங்க போறாங்க. இப்ப பிலாத்து எவ்வளவு முயற்சி பண்ணுகிறான். அந்த முயற்சிக்கு நியாயமான காரணம் இருக்கிறது. இயேசுவின் இடத்துல ஒரு குற்றமும் இல்லை. குற்றமில்லாதவனுக்கு ஒரு மரண தண்டனையை கொடுத்தால் அது நமக்கு பாவம் என்பதும் பிலாத்துவினுடைய மனசாட்சிக்கு தெரிந்திருக்கும். அதனாலதான் அவன் முயற்சி பண்ணுகிறான். இப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, கலகம் அதிகமாகிக் கொண்டே போகிறது, தன்னுடைய பிரயாசத்தினாலே பலன் இல்லை என்று கண்டு பிலாத்து கையை கழுவி சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தான் என்று இருக்கிறது. ஆனா அது மட்டும் காரணம் இல்லை. கலகம் வந்த உடனே ஒரு நிரபராதியை பிடிச்சிட்டு வந்து எல்லாரும் கொல்லுன்னு சொன்னா ஒரு நீதிபதி அப்படி செய்யக்கூடாது, செய்ய முடியாது. 10 பேர் அவனை கொல்லுன்னு சொன்னா நீதியை விசாரிச்சுதான் செய்யணும். ஆனால் பிலாத்து ஏன் அந்த தீர்ப்பை வணங்கினான் அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களை விடுதலையாக்கி இயேசுவை வாளினால் அனுப்பித்து சிலுவையில் அறையும் விட்டு ஒப்புக்கொடுத்தான். பாருங்க, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக இயேசு ஒப்பு கொடுத்தார். ஒரு நீதிபதி உண்மை பக்கம்தான் இருக்க வேண்டும், உண்மையை சார்ந்துதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் பொய்யென்று தெரிந்தும் பொய்யை விரும்புகிற, பொய் குற்றங்களை சாட்டுகிற ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் பிலாத்துவுக்கு இந்த ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது? ஏன் பிரியப்படுத்தணும்? முதல் 2 குற்றச்சாட்டை வச்சாங்க, அது பொய் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிட்டு. இப்போ ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவனை அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இப்ப ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவன் தன்னை ராஜா என்று சொன்னா, இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, எங்களுக்கு ராயனே அல்லாமல் வேற ராஜா கிடையாது. எங்க ராஜா அந்த திவேரி ராயன் ஐயா, அந்த அளவுக்கு அடிமையாயிட்டான். ஆனா இவன் தன்னை ராஜான்னு சொல்லிட்டான். பிலாத்துவே, நீர் ஆளுநர் தான், நாங்க ராஜாட்ட போய் இவன் தன்னை ராஜான்னு சொன்னவனை இந்த பிலாத்து விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு நாங்க குற்றம் சாட்டினோம்னா உன் பதவி என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏனென்றால் எந்த ஒரு அரசனும் இன்னொரு ராஜா வருவதை என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். இயேசு பிறப்புல கூட நடந்துச்சு இல்லையா? இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் ஏரோது அரண்மனையில போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேயும் தான் கேள்வி கேட்டுவிட்டாங்க. அதுதான் ஏரோதுக்குள்ள பெரிய தீயா மாறிச்சு. வெளியே காட்டாம நீங்க போய் பணிஞ்சிட்டு வந்து சொல்லுங்கன்னா சாஸ்திரிகள் போயிட்டாங்க. எங்கேயும் ஒரு ராஜா பிறந்து விட்டார் என்ற செய்தி அவனை தூங்க விடாம பண்ணி 2 வயசுக்குள்ள பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சான்? எப்படியாவது அந்த குழந்தையை அழிச்சிடணும், ராஜா வரக்கூடாது என்பதற்காக தான் கொலை செய்தான். அதே போல எந்த ராஜனும் இன்னொரு ராஜா வருவதை விரும்ப மாட்டான். இப்ப ராயன்ட்டு போய் இவர் தன்னை ராஜா ராஜா யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்க பிலாத்துக்கிட்ட அதுக்குதான் கொண்டு போனோம், ஆனா இந்த பிலாத்து அவரை விடுதலையாக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா ராஜா பிலாத்துவினுடைய பதவியை ஒருவேளை காலி பண்ணி விடலாம். இப்பதான் பிலாத்துக்கு இக்கட்டான நிலை. இந்த ஜனங்களை இன்றைக்கு பிரியப்படுத்தாவிட்டால் என்னுடைய பதவிக்கு என்ன வந்துவிடும்? ஆபத்து. அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் அவனால ஒண்ணும் செய்ய முடியல. நீ ராஜா, ஏன்னா பிலாத்து ஒரு முறை இயேசுவிட்ட கேட்க, நீ ராஜாவோ? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் ராஜாதான், ஆனா யார் ராஜா இந்த உலகத்துக்குரியது இல்ல. அவர் அப்படி சொன்னார், ஆனா அவன் அதை எடுத்துக்கிட மாட்டான். நான் ராஜான்னு சொல்லிட்டாரு, அதான் எடுப்பான். ஆகவே இப்ப பிலாத்துக்கு பயந்து ராஜான்னு சொன்னது உண்மைதான். ஒருவேளை இந்த வார்த்தையை ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு சென்று விட்டால் எனக்கு ஆபத்து வந்துவிடும். எனவே இந்த நேரத்துல இதை வச்சு கலகம் பண்ணிடுவாங்க, பெரிய கொந்தளிப்பு வந்துடும், சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விடும், ராயனிடத்துல இந்த பிரச்சனை போய்விடும். ஆகவே இந்த நேரத்துல இவர்களை பிரியப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக ஜனங்களை பிரியப்படுத்தும்படி பிலாத்து இயேசுவை சிலுவைக்கு என்ன செய்தானா? ஒப்புக் கொடுத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 3வது ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தருடைய வழிகளை விட்டு, நியாயத்தை விட்டு, நீதியை விட்டு விலகி நாம் செய்கிற செயல் இயேசுவை சிலுவையிலே இன்றைக்கு அடிக்கிறது. எத்தனையோ முறை மனிதர்களை பிரியப்படுத்துவ, அவரோட மனைவியா இருக்கலாம்,
அல்லது கணவனா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது பெற்றோரா இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருக்கலாம், அல்லது மேல் அதிகாரிகளா இருக்கலாம். யாரையோ ஒருவரை, அது தவறுன்னு நமக்கு தெரியுது, ஆனா இந்த செயலை செய்தால் கர்த்தருக்கு பிரியமில்லை என்பது தெரியுது. ஆனால் அவர்களுடைய பிரியத்தை ஏற்க முடியாது, அவர்களை பகைக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதற்காக நாம் விட்டு கொடுத்து வழிவிலகி செல்கிற ஒரு செயல் இயேசுவை சிலுவையிலே அடிப்பதற்கு சமம் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு அநேக நேரங்களிலே ஒரு 20 வருஷம் இருக்கும், ஒரு சபை போதகர், ஒரு குருவானவர், அவருடைய வீட்டுக்கு திடீர்னு 20 போயிருந்தேன். நாங்க முரண்டாவில் வந்து பேசியிருக்கோம். வீட்டுக்குள்ள டிவில என்ன ஓடுது, சினிமா ஓடிட்டு இருக்குது. இவர் வந்து ஏன்னா என்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரும் நல்ல ஊழியம் பண்றவர், பேசுவோம். திடீர்னு அவருக்கே ஷாக் ஆகி போச்சு. அப்ப வந்து செல்போன் இதெல்லாம் இல்லாத ஒரு காலம், டிவி இருந்த காலம். நான் ஒண்ணுமே கேட்கல, அவரே சொன்னாரு, இன்னைக்கு பிரதர் தம்பி எங்க வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்காக என்ன ஓடுது, சினிமா ஓடுது, மற்றபடி நாங்க பார்க்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெஸ்டுக்காக, அது தப்புன்னு தெரியுது, நம்ம வீட்டுல சினிமா போடக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா கெஸ்டுக்காக நாங்க என்ன செஞ்சோம், போட்டு விட்டோம். எங்க வீட்டுல நான் டிவி வாங்கும் போதே முதல்ல அந்த 95 அந்த டைம்ல ரொம்ப யோசனை தான். அப்பெல்லாம் என் பையன்லாம் படிச்சுருந்தான், 4ஆம் 5ஆவது, போட்டக்கூடாதே அப்படிங்கிறதான். 8ஆம் படிக்குமா நினைக்க, இவனே டிவிக்கு மேல எழுதி எங்க வீட்டில் வருகிறவர்கள் இந்த டிவியில் சினிமா என்ன செய்யக்கூடாது ஒரு தொங்க விட்டான். யார் கஷ்டம் வந்தாலும் பார்ப்பாங்க, என்னன்னு கேட்பாங்க, விவரத்தை சொல்லவும் போயிடுவான். ஒருவேளை இந்த காலம், இந்த ஒரு உதாரணம் சொல்ல, இதே போலதான். இதே போல ஒரு சகோதரர் எனக்கு நல்லா தெரியும். அவர் நல்லா இந்த சர்ச்சுக்கு வந்து ஆவிக்கிறார், எல்லாமே இருப்பாரு. ஆனா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாரு. திடீர்னு அவங்க ஆபீஸோட டூர் போவாங்க. அங்க போற இடத்துல பார்ட்டி வைக்கிற இடத்துல நெஞ்சிருது, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருது. கேட்டா அவங்க எல்லாரும் என்ன ஒரு நாள் நினைப்பாங்க அப்படின்னு. இப்படி அநேக நேரங்களிலே மனிதர்களையோ சொந்தக்காரர்களையோ உறவுகளையோ பிரியப்படுத்துவதற்காக நாம் கர்த்தரை துக்கப்படுத்தி செய்கிற செயல்கள் இயேசுவை சிலுவையிலே அறைகிறதற்கு சமம். இந்த எத்தனை ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தால் நமக்கு ஆதாயம் இருக்காது, மக்கள் பகைப்பார்கள் என்று சொல்லி மனிதனை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற ஊழியங்கள் பெருகிவிட்டது. பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசுங்க. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. ஜனங்களுக்கு எது அவசியமோ அதைத்தான் பேசணும். ஜனங்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை பேசுகிற ஊழியக்காரன் அல்ல. அதனாலதான் பவுல் இடத்துல சொல்கிறார், சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவாகி விட்டேனோ அப்படின்னு அவர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப தொடுதலா இருக்கும். 1 ராஜாக்கள் 22 அதிகாரத்தை வாசுங்க. ஆகாப் என்ற இஸ்ரவேல் அரசன் படு மோசமானவன். அவன் கர்த்தருக்கு விரோதமாக கொடிய பாவத்தை செஞ்சவன். ஒரு முறை அவன் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக 400 தீர்க்கதரிசிகளை அழைச்சு கேட்கிறான், நான் யுத்தத்துக்கு போட்டுமா வேண்டாமா? எல்லாரும் ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக போவோம், நீ அப்படி ஜெயிச்சிரு இப்படி ஜெயிச்சிருன்னு சொல்றான். எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் மட்டும் கரெக்டா கர்த்தருக்கு பயன்தான் பேசுவான். அப்ப யோசபாத் அரசன் கேட்கிறான், இவங்களை தவிர யாரும் இல்லையா? இன்னொருத்தன் இருக்கான்ப்பா, அவன் எப்பவுமே எனக்கு என்ன செய்வான், விரோதமா தான். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை கூப்பிட்டு போன ஆள் என்ன சொல்றான் பாருங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் பிரியமாய் இருக்கிறது. உன்னுடைய வார்த்தையும் பாருங்க, கூப்பிட போறேன்னு சொன்னா, எப்ப 400 பேர் ஒழுங்கா ராஜாவுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான், ஜாலரா அடிச்சுட்டு இருக்கிறான், நீ அங்க வந்து ஏடா குணமா ஏதாவது பண்ணிவிடாத, உனக்கு ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது, நீயும் ஆளோட 100ஓட ஒன்னா சொல்லிட்டு போக, உனக்கு என்ன கெட்டு போகுது? ஒருவேளை இப்படித்தான் பேசியிருப்பான், நமக்கு எழுதப்படல. நீ ஏன் வீணா ரொம்ப விலைக்கு வாங்குற? ஆளோட ஆள ஒன்னா சொல்லிட்டு போ. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு மிகாயாம், கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன். ராஜா எனக்கு முக்கியம் இல்லப்பா, அவன் மனுஷன், அவனை பிரியப்படுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவன் துன்மார்க்கமாய் பாவம் செய்கிறான், என் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு போய் நான் நன்மையா சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். ஒரு மிகாயா,
அதே போல எலியாவும் அப்படித்தான் அவனுக்கு பேசினான். அதனாலதான் எலியாவை சந்திக்கும் போது இந்த ஆகாப் என்ன சொல்றான் பாருங்க, 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, என் பகைஞனே என்ன நீ என்ன செஞ்சியா, கண்டுபிடிச்சிட்டியா, நீ எனக்கு பகைஞன்பா. இன்றைக்கும் சத்தியத்தை விரும்பாத மக்கள், சத்தியத்தை நேசிக்காத மக்கள், உண்மையை விரும்பாத மக்கள், அது குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, பணி செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நாம் சத்தியத்தை பேசும்போது நம்மை வெறுக்கத்தான் செய்வார்கள். அவர்களை பிரிவுபடுத்துவதற்காக நம் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. அது இயேசுவை சிலுவைக்கு கொண்டு சென்ற பாவம். ஆகவே 3 பாவங்கள் தான் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. அந்த மனிதர்களை நாம் இன்றைக்கு விட்டுவிட வேண்டும். யூதாசையோ பிரதான ஆசாரியர்களையோ பிலாத்துவையோ போட்டு பேசுவதில் பிரயோஜனம் இல்லை. இந்த பாவங்கள் தான் அவர்களை இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க தூண்டியது. இன்றைக்கு இந்த பாவத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் தான் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பாவமே எங்க இருந்துச்சு? ஏதேன்ல இருந்துச்சு. முதல் பாவம் ஏவாள் என்ன செஞ்சா? ஈச்சித்தாள். தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை இச்சித்து சாப்பிட்டால். இச்சைதான் முதல் பாவம். 2வது பாவத்தை பாருங்க, ஆபேல காயின் கொலை செய்தான், பொறாமை. 3வது பாவமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, நான் உனக்கு புசிய கூடாது என்று சொன்ன கனியை உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தாயோ அப்படின்பார். ஆனா அந்த அர்த்தம் என்ன? என்னை விட உன் மனைவியை பிரியப்படுத்தணும்னு சாப்பிட்டாலப்பா. அப்ப இந்த 3 பாவங்களும் அங்கே தோன்றின பாவங்கள் தான் இன்றைக்கு இயேசுவை இங்கே சிலுவை வரைக்கும் கொண்டு வந்தது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற எல்லா பாவங்களின் ஆணிவேர்களையும் அடிப்படையும் பார்த்தா இந்த 3ல இருந்து வந்ததான் இருக்கு. கிட்டத்தட்ட 90% இந்த 3 பாவங்கள்ல இருந்து தோன்றினதான் இருக்கு. அப்ப இந்த பாவங்களினால் செயல்படுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இயேசு இன்னைக்கு மறிச்சு நம்ம ரட்சித்து எல்லாம் வச்சாலும் கூட சத்துரு இந்த 3 பாவங்களையும் இன்றைக்கு பயன்படுத்தி மறுபடியும் இயேசுவை சிலுவையிலே அறைய செய்கிறவனா இருக்கிறான். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யார் என்று சொன்னால், அன்றைக்கு யூதாஸ் பிரதான ஆசாரியர்கள் பிலாத்து கண்ணுக்கு தெரியலாம் என்றாலும், இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறையவர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். பொறாமையினால் தூண்டப்பட்டு தவறான காரியத்தை செய்யும் போது இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். யாரையாவது ஒன்றை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நடக்கும் போது இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கொண்டு எனக்காக நம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். உண்மையான கிறிஸ்தவனுடைய அனுபவம் தான், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்று கலாத்தியர் 6:24 சொல்கிறார், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த பாவத்திற்கு இடம் கொடுத்து வாழ்ந்தால் இயேசுவை சிலுவையிலே அறைகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக நம்மை பவுலை போல நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இவங்க 3 பாவங்களும் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாலும் இந்த 2 காரியத்தை நம்ம உணர வேண்டும். இவர்கள் இயேசுவை சிலுவையில அடித்து விட முடியாது. எப்படி ஒரு சட்டசபையிலே சட்டம் இயற்றப்பட்டாலும் ஒப்புதல் யார் கொடுக்கணும்? ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாதான் சட்டம் நிறைவேற முடியும். இவங்கெல்லாம் சிலுவையில இயேசுவை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா அது முடியாத காரியம். இயேசுவை இவர்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்க அனுமதித்தது யார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன்
குமாரனாகிய இயேசுவை சிலுவைக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர்கள் எல்லாம் பாவங்களினாலே ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. யோவான் 3:16 வாசிங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துக்காக தான் நம்ம தியானிச்சோம். பிதாவாகிய தேவன் அன்பினாலே இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். யார் மீது உள்ள அன்பினாலே? மனுக்குலத்தின் மீது உள்ள அன்பினாலே. இந்த மனுக்குலம் பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையை இழந்து நித்திய ஆக்கினைக்கு ஏதுவாக நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஒரே ஒரு வழிதான், இயேசுவினுடைய மரணத்தின் மூலம்தான் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை பிதா அறிந்திருந்தார். எனவே பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தின் மீது உள்ள அன்பினாலே இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அடிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பாவம் பரிசுத்தரை சிலுவையில அறைந்து கொண்டு விட்டது என்ற நிலைக்கு போய்விடும். ஒரு பாவி பரிசுத்தமானை கொண்டு விட்டான் என்ற நிலைக்குள்ள போய்விடும். ஒரு நாள் அது முடியாது. அநீதி நீதியை வெல்ல முடியாது. பாவி சுத்தமானை அழிக்க முடியாது. அது வேதத்தினுடைய சத்தியம். ஆனால் இதை தேவன் அனுமதித்தபடினாலதான் இதை அவங்கள செய்ய முடிஞ்சது. அதனாலதான் பிலாத்து இயேசுல கேட்பான். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, உன்னை சிலுவையிலே அறையவும் உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியுமா? சொல்லுவாரு, ஏய், பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா என்னால ஒண்ணு கூட நீ செய்ய முடியாதுப்பா. அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீ என்ன அடிக்க முடியும். மற்றபடி உன் அதிகாரம் என்கிட்ட செல்லாது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அடிக்க முடியாது. பிலாத்தாலே அடிக்க முடியாது. ராயனாலே அடிக்க முடியாது. பிதாவாகிய தேவன் நம்மேல் உள்ள அன்பினாலே அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய வேலை வந்தது. அவர் அன்பினாலே பிதாவாகிய தேவன். அதனாலதான் பாருங்க, அதையும் வெளிப்படுத்தும்படி யோவான் 18ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. இயேசுவை பிடிக்க எல்லாரும் வருவானுவர். யாரை தேடுகிறீர்கள் அப்படிம்பாங்க. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அப்ப அவர் என்ன சொல்வாரு? நான் தான் சொன்னோன்னு என்ன செய்வானுவேன்? அவ்வளவு பின்னால வந்துடும். நீ என்ன பிடிக்க முடியாதுப்பா, ஒரு வார்த்தை. அப்பதான் பேதுட்ட சொல்றாரு, இப்ப நான் சொன்னேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூர்ல எனக்கு அனுப்ப மாட்டாரா? அவர்கள் இன்றைக்கு அதை புரியவில்லை. யூதர்களோ பிலாத்தை அறியவில்லை. இவர் யார்? நம்ம அதிகாரம் இவரிடத்துல செல்லுமா? ஒண்ணும் தெரியாது. அவங்க என்னமோ நாங்க அடிச்சுட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். சில நேரங்களிலே இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் பாவிகளால் பாதிக்கப்படுவது, இரத்த சாட்சியை மறிப்பதெல்லாம் இந்த அடிப்படையில தான். மற்றபடி யாராலும் அவர்களை ஒண்ணும் செய்ய முடியாது. யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். சாத்தான் சுத்தி சுத்தி வாரான். எப்படியாவது இவன் என்ன செய்யணும்? அழிச்சிடணும். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுத்தி என்ன செய்திருந்தார்? வேலி அடைத்திருந்தார். சும்மாலாம் தொட முடியாது. பார்த்தா நம்மளால தொட முடியாது. நேரம் போயிட்டான் தேவபுரத்துல போய் பெர்மிஷன் வாங்கின பிறகுதான் தொட முடிஞ்சது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்தால் யாரும் நம்ம தொட முடியாது. சத்ருவோ யாரோ தொட முடியாது. ஒரு வேளை சில நேரங்களிலே சில அனுமதிகளின் பேரிலே நடக்கலாம். அந்த அனுமதி தேவன் திட்டத்தின்படி தேவன் நம்மோடு இருந்துதான் செய்வார். வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது. வெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். யோசேப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். சொந்த சகோதரர் குழிக்குள்ள தூக்கி போட முடியுமா? வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அனுமதிச்சார். குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏனென்றால் அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். அதுக்குதான் அனுமதிச்சார். சேவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்க, முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ ரத்த சாட்சிகள் மறிக்கிறாங்க. இப்ப ஒரிசாவில கூட ஸ்டெயின் அவரை எரிச்சு கொண்டாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய திட்டம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு விதமா இருக்கு. சிலரை ரத்த சாட்சிகளை நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு தான் அது நடக்கும். மறுபடி சும்மா எல்லாரையும் அவர் தொட்டோடு அனுமதிக்க முடியாது. இங்கே பிதாவாகிய தேவன் இயேசுவை எதற்காக அனுமதித்தார் என்று சொன்னால், மனுக்குலத்துக்கு மீட்பு வேணும். அந்த மீட்பு இயேசுவால தான் கொடுக்க முடியும். எனவே தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? பாவங்களினால் இயேசுவை சிலுவைக்கு அடிக்காம, இயேசு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்ததுனால நமக்குரியதையெல்லாம் என்ன செய்யணும்? இயேசுவுக்கு அர்ப்பணிக்கணும்.
நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா இனி நமக்குரியது எதுவுமே இல்லை. நம்முடைய சொத்தா இருக்கலாம், நம்முடைய நேரமா இருக்கலாம், நம்முடைய திறமையா இருக்கலாம், எல்லாமே இயேசுவினுடைய நாம மகிமைக்காகத்தான் பயன்படுத்துவோம். ஆண்டவரை பயன்படுவேன். நம்ம கொடுத்த பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களும் இயேசுவுக்காக தான் பயன்படும். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு செய்கிறது, நமக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்த பிதா தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுக்கும் போது நமக்குரியதை அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது சிலுவை தியானத்திலே நாம் செய்யக்கூடிய காரியம். ஆண்டவரே, இனிமேல் எனக்குரியதெல்லாம் உங்களுக்குப்பா, அது எனக்கு கிடையாது, என் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு இல்லை. நம்முடைய பணமா இருக்கட்டும், அதுக்காக நம்ம செலவழிக்க கூட நான் சொல்லல, எல்லாமே கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய சித்தத்தின்படி. என் நேரம், என்னுடைய பொருட்கள், என் பிள்ளைகள், எனக்கு தந்தது எல்லாமே எனக்குரியதெல்லாம் உமக்கு ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்வேன் ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காணிக்கை. கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்க போறோம். பிதா ஒப்பு கொடுத்ததுனால மட்டும் இயேசு சிலுவையில அறைந்து விட முடியாது. இயேசுவே தன்னை சிலுவைக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, ஆபிரகாமை ஈசாக்கே ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் கொடுத்தார் நம்ம சொல்றோம். ஆனா ஈசாக்கு சம்மதிக்காம கொடுக்க முடியுமா? அவன் கூட்டிட்டு போகும்போதே கேட்கிறார், அப்பா எல்லாமே இருக்கு, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க? அவன் சொன்னான், கர்த்தருடைய பர்வதத்திலே. ஒருவேளை மலைக்கு போன உடனே கட்டையெல்லாம் அடிக்கிட்டு பையா சொல்லியிருப்பான், அப்பா ஈசாக்கு, ஆண்டவர் ஒண்ணு எனக்கு அவர் தான் 100 வயசுல தந்தாரு, உண்மையிலே நான் கிடைப்பான்னு நினைக்கல, ஆனா இப்ப அவர் தான் உண்மை என்ன செய்கிறார்? பலியா கேட்கிறாருப்பா, நான் என்ன செய்ய தெரியல. ஈசாக்கு மனமுந்து ஒப்பு கொடுக்காட்டா ஆபிரகாம் பலி செலுத்த, ஏன்னா அவனுக்கு 100 வயசு, கிட்டத்தட்ட 112 வயசு அந்த டைம்ல, இவன் 12 வயசு பையன். போயா, இதுக்குதான் அம்மாட்ட சொல்லாம என்ன கூப்பிட்டு வந்தியோ, அம்மாவுக்கு தெரியாம அழைச்சிட்டு வந்தியோ, என்ன பலி கொடுப்பான், எந்த ஆண்டவர் சொல்லப்போன்னு தட்டிட்டு ஓடிப்பான். ஈசாக்கு தன்னை முழுமையாய் ஒப்படைத்தபடியினால்தான் ஆபிரகாமால் பலி கொடுக்க முடிந்தது. இங்கே பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:2. கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2:6 எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. எல்லாரையும் நிற்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எபிரேயர் 9:14 சொல்லுகிறார், இயேசு தன்னை பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஏன் பிதா சொல்லுகிறார், குமார் மகனே அல்லது இயேசுவே, நீ சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தாவிட்டால் இந்த மக்களுக்கு என்ன இல்லை? மீட்பு கிடையாது. ஒரே வழி வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. நித்திய ஜீவனுக்கு நம்மோடு அவர்கள் வர வேண்டுமானால் சிலுவையிலே பலியாகித்தான் ஆக வேண்டும். எப்படி ஈசாக்கு ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளையை அவனுக்கு சொல்லும் போது, சரிப்பா ஆண்டவருடைய கட்டளையானால் அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஒத்துழைக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தானோ, அதே போல இயேசுவும் பிதாவே. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கெத்செமனேல ஒரு ஜெபம் நடக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜெபத்தை வேற மாதிரி யோசிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப வியாகுலப்படுகிறார். லூக்கால சொல்ல, வியாகுலப்பட்டார், ரத்தத்தின் வேர்வை துளிகளெல்லாம் விழுது, தேவதூதன் வந்து தேற்றினா. அந்த அளவுக்கு கொடூரமான வேதனை அவர் சிலுவைக்கு முந்தைய அனுபவிக்கிறார். சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. என்ன ஜெபம் பண்ணாருங்க? மார்க் 14:36 வாசிங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே போடும், இந்த பாத்திரம் என்னத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கன்னா, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால். அங்க 2 வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஒன்று வேலை, இன்னொன்னு இந்த பாத்திரம். இதை என்ன விட்டு எடுத்துருயா?
அநேகர் அவர் ஜெபித்தது சிலுவையில் அவர் பாடுபட போகிற பாடுகளை குறித்து ஜெபிச்சாருங்க, இல்லவே இல்லை. அவர் சிலுவையில் அடிக்க போற ஆணியோ துப்புறதோ அவமானமோ அந்த வேதனை குறித்து அவர் கவலைப்பட்டதும் இல்லை. ஏன்னா பல முறை சொல்லியிருக்கிறார் மனுஷகுமாரன் பாடுபடுவார். இங்கே பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமக்கும் போது அவர் பாவியாக என்ன செய்வார்? மாற்றப்படுவார். அப்போது அங்க ஒரு சம்பவம் நடந்தே ஆகணும். தேவனுடைய பிரசன்னம் அவரை விட்டு என்ன செய்யணும்? துண்டிக்கப்படும். ஏன்னா ஆதியில பாவத்தினுடைய விளைவே ஆதாம் எப்ப பாவம் செய்தானோ அப்ப தேவ பிரசன்னத்தை விட்டு என்ன செஞ்சான்? துரத்தப்பட்டான். இன்றைக்கும் பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப பாவத்தின் அந்த வேதனையை அதற்கு நிறைவு செய்யணும்னா அதை இயேசு அனுபவிக்கணும். கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தை இழக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பிதாவின் பிரசன்னத்தை இழந்ததே கிடையாது. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யறபடினால் என் பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார், நான் தனித்திருக்க மாட்டேன். அப்ப பிதாவின் பிரசனத்திலேயே தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஒரு நிமிடம் கூட அவருடைய பிரசனத்தை இழந்து பிரிக்கப்பட்டு வாழ்ந்தவர் அல்ல. ஆனா உலக மக்களின் பாவம் சுமத்தப்படும் போது அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவர் ஏற்றால் பிதாவின் பிரசனத்தை விட்டு பிரியணும். அதனாலதான் ஏசாயால சொல்கிற, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இதுதான் அவருக்கும் பிதாவுக்கும் போராட்டம் நடக்குது. நான் என்ன பாடுவேன்னாலும் பாடுறேன் பிதாவை, அப்பா, ஆனா உன்னுடைய பிரசனம் என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? மறையக்கூடாது. ஆனா பிதா சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, அந்த வேலைக்குள்ள அந்த பாத்திரத்துல நீ பானம் பண்ணினாத்தான் மணமக்களுக்கு ரட்சிப்பு உண்டாக்க முடியும். இதுதான் பெரிய போராட்டம். கடைசி கட்டத்திலே அதையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொள்கிறார். பிதாவின் பிரசனத்தை இழப்பதை கூட அவர் ஏற்றுக்கொள்கிறார். பல 100 ஆண்டுக்கு முன்பதாக இந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்பதான் மயக்க மருந்து கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தி மயக்க மருந்து இல்லாத காலத்திலே சுயநினைவோடு தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அது ரொம்ப கடினமான காலம். அந்த நாட்களிலே ஒரு சிறுமியினுடைய காலிலே ஒரு புண் வந்து செப்டிக் ஆயிடுச்சு. இப்ப மருத்துவர் சொல்கிறார், இந்த கால் அகற்றினாதான் உங்க மக பிழைப்பான். அந்த பெண் அதுக்கு சம்மதிக்கல, எனக்கு வலிக்கும் அழமாட்டேன். ஆனா தகப்பனார் சொல்லுகிறார், உன் உயிர் எனக்கு வேணுமா, கால் போனா கூட பரவாயில்ல, நீ உயிரோடு இருக்கணும், நீ கொஞ்சம் தாங்கிக்க எப்படியாவது. அப்ப ஒரு கண்டிஷன் சொன்னார், நான் உங்க மடியில படுத்துக்கிட்டேன்ப்பா, நீங்க என் முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் உங்க முகத்தை பார்த்தே இருப்பேன், அப்படின்னா இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னா. சரின்னுட்டாங்க. அந்த நாள் வந்தது. அப்பா மடியில அவ படுத்துக்கிட்டான். மருத்துவர் அங்க காலை அறுக்க ஆரம்பிக்கிறார். இந்த தகப்பனார் மகளுடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த மகள் தகப்பனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அறுக்க அந்த எலும்பு பகுதியில போகும்போது அவளால் வலி தாங்க முடியவில்லை. அந்த வலியினுடைய பிரதிபலிப்பு அந்த பிள்ளையினுடைய முகத்திலே அளிக்கிறது. இந்த தகப்பனால என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. ஒரு நிமிஷம் அந்த சகிக்க முடியாம தன்னுடைய முகத்தை இப்படி விளக்குனாரு. அப்பான்னு அலர்னா அவருடைய உயிர் போய்விட்டார். இதை நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். ஒரு பிள்ளை தகப்பனுடைய பிரசன்னத்திலே தன்னுடைய அறுவை சிகிச்சை நிறைவேற்ற வேண்டும். தகப்பனுடைய முகம் தன்னை விட்டு மறைந்த உடனே அதை தாங்க முடியாமல் உயிர் போய்விட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலை பாருங்க. அந்த இடத்துல பிதாவினுடைய பிரசன்னத்தை இழந்து கைவிடப்பட்டவராய் நமக்காக தொங்க வேண்டும். ஏனென்றால் பாவம், நீங்க இயேசு வேதத்தை வாசி பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது 3ஆம் மணின்னு இருக்கும். நம்முடைய டைமுக்கு 9 மணி. அப்புறம் 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கு. மார்க் 15:3. அந்த 3 மணி நேரமும் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு 12 to 3 அந்த லெந்து ஆராதனை எல்லா சபையிலும் வைக்காங்க. அந்த 3 மணி நேரம் தான் இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து போராடி நேரம். பூமி எங்கும் காரியம் என்ன நடந்துன்னே தெரியாது. அப்புறம் 9ஆம் மணி, அதாவது நம்ம டைமுக்கு 3 மணிக்கு பிறகு திரும்ப வெளிச்சம் வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து அந்த 4ஆம் வார்த்தை என்ன சொல்லுகிறார், சிலுவையிலே சொல்லுகிறார். முதல்ல அவரை சிலுவையில அடிச்சு தொங்கி ரத்தமெல்லாம் வடிகிறது, வேதனை இருக்குது. அப்ப அவர் அருமையா சொன்னார், 1ஆம் வார்த்தை பிதாவே பிதாவே கூப்பிடுறார், உரிமையோடு கூப்பிடுகிறார், தெளிவா இருக்கிறார். அடுத்த வசனம் கள்ளனுக்கு சொல்லுகிறார், அடுத்து தாய்க்கு சொல்லுகிறார். அந்த 3 மணி அந்த இருள் முடியும் போதுதான் அவர் என்ன சொல்கிறார், என் தேவனே கதறுகிறார். பிதாவின் பிரசனத்தை இழந்து மனுமக்களுடைய பாவத்தை சுமந்த நேரம். இப்ப அப்பாங்கிற உரிமை போய்விட்டது. ஒரு மனிதனை போல என் தேவனே, அது சுமந்து முடிஞ்சு வந்த பிறகு தெளிவாகி தாகமா இருக்கிறேன், முடிந்ததுன்னு சொல்லி பிதாவே உங்களுடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க,
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு பாடு முக்கியமல்ல, அடிக்கிறது முக்கியமல்ல, அதை கூட நான் ஏற்றேன். ஆனால் உங்களுடைய பிரசனத்தை என்னால் இழக்க முடியாது, அந்த வேலை அந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். ஆனா அதுக்குள்ள போனாதான் மக்களுக்கு ரட்சிப்பு என்று தெரிந்த போது அதற்கும் தன்னை இயேசு அர்ப்பணித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இயேசு நமக்காக பிதாவின் பிரசனத்தை இழந்தவர். இன்றைக்கு நாம் இயேசுவுக்காக நம்மையே முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாம் நமக்கு தான் ஆண்டவரே, எனக்காக, என்னை மீட்பதற்காக பிதாவின் சன்னா ஒன்னே ஒண்ணுதான். இயேசு சொன்னார், பரலோகத்துக்கு போகிற ஒரு வழியை சுருக்கமா சொல்லிட்டார். என் பிதா, அந்த நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்துல தீர்க்கதரிசனம் அற்புதம் செஞ்சு அதை செஞ்சோம், அக்கிரமம் செய்யக்காக என்னை விட்டு என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரே ஒரு வழிதான். நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த பூமியில நம்ம, ஆண்டவரே என் சித்தம் அல்லையா, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு இந்த கணக்கெடுத்து பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எந்த நிலையிலையும் எத்தனை பேர்னா ரொம்ப குறைவு. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, எங்கேயோ போயிட்டு மனுஷ சித்தத்தின்படி தான் நடக்கிறது. கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் பாஸ்வையாவுக்கு இந்த சபையை சத்தியத்துக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனாலதான் சத்தியத்தை விரும்பி அழைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். எவ்வளவு சம்பாதிச்சோம், என்ன செஞ்சோம், எவ்வளவு, அதெல்லாம் ரெண்டாவது. என் பிதாவின் சித்தத்தை எப்படி, நீங்க இயேசுவினுடைய வாழ்க்கை முழுசையும் நீங்க வாசி பாருங்க, அப்படியே அவர் இயேசுவின் சித்தத்தை செய்தார், பிதாவின் சித்தத்தை செய்தார். அதான் போஜனம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க, அங்கே பசியான நேரம், மத்தியான நேரம், அவங்க சீஷர்லாம் ஊருக்குள்ள சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இயேசு சமாரிய ஸ்திரியை போய் சந்திச்சு அங்க பேசிட்டு இருக்காரு, அவளை ரட்சிப்புக்குள்ள நடத்த. அப்ப சாப்பாடை கொண்டு வந்து சொல்றாங்க, ஐயா சாப்பிடும். அப்ப என்ன சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு, என்னை அனுப்பினருடைய கிரியை செய்வதுதான் அந்த போஜனம். சாப்பாடே எனக்கு அதுதான், சரீர சாப்பாடு இல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் எனக்கு சாப்பாடு. இந்த தியானத்தை தியானிக்கும் போது ஒரே ஒரு வழிதான், ஆண்டவரே இச்சையினாலோ பொறாமையினாலோ மனுஷரை பிரியப்படுத்துவதற்காகவோ நான் உண்மை சிலுவையில மீண்டு அடிக்க கூடாதுப்பா. இதா அன்பினால் உண்மை எனக்கு ஒப்பு கொடுத்தார், எனக்குரியதே அன்பினால் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய நீ உங்களுடைய பிதாவின் சித்தத்துக்கு அவருடைய பிரசன்னத்தை இழப்பதற்கு கூட எனக்காக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. நானும் இனிமேல் உமக்காக, உம்முடைய சித்தம் எதனாலும் ஆண்டவருடைய சித்தம் அதை அறியணும், அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக வேதத்தை வாசிக்கணும். மற்றதெல்லாம் ரெண்டாவது. ஆண்டவரே, இந்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சிலுவையிலே அவர் நமக்கு சம்பாதிப்பதற்கு நாம் செய்கிற ஒரு கைமாறு. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே எந்த அளவுக்கும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். ரோமர் 12:1 பாருங்க. ஆராதனை குறித்து சொல்லும் போது கூட அதைத்தான் அவர் சொல்கிறார். அதான் வாசம் முடிச்சிடும். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தீர்வுபடியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுவே நீங்கள் செய்ய அதுதான் புத்தியுள்ள ஆராதனை.